அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ குழந்தைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ சில குழந்தைகள் நல்லா துருதுருன்னு ஆக்டிவாக நல்லா இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்ல ஞாபக சக்தி இருக்கும், நல்லா படிப்பாங்க, சொல்கிறத கேட்பாங்க. இதே அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பாங்க. என்ன சொல்லுங்க, காதில் கேட்க மாட்டாங்க, ரொம்ப பிடிவாதம், சரியாக சாப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவாங்க. நம்ம கொடுக்கறது எல்லாம் நல்லதுன்னு அவங்களுக்கு புரியாது, தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ரெண்டு சாராரும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு உலகத்து லெவலில் போட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டாயத்தில் நம்ம குழந்தைகள் இருக்கு. படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ஞாபக சக்தி இருக்கணும், பல விஷயங்களை அவங்க கற்றுக்கணும், எல்லாத்துலேயும் நிறைய திறமைகள் இருந்தால் தான் முன்னேற முடியும். அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க பல லாங்குவேஜ் படிக்கணும், பல விஷயங்களை அவங்க கற்றுக்கணும், பல வகையில் திறமைகள் இருக்கணும், அவங்கள உயர்த்திக்கணும். அப்போது சாதாரணமாக இன்னைக்கு எக்ஸாமுக்கு அம்மாங்க சொல்கிறது, பாட்டிக்கு கவலைப்படுறது என்னன்னா, என் குழந்த வீட்டில் நல்லா படிக்கிறாரு, மறந்துடுறாரு. இதற்கு அவங்களுக்கு முறையாக ஒரு 3 பயிற்சிகள் இருக்கு. அது நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் சொல்லித்தரோம். சில குழந்தைகள் என்னன்னா, தூங்கிட்டே இருக்கோம், எழுப்புனா எழமாட்டாங்க, ஸ்கூலுக்கு போனோன்னா அடம் பண்ணுவாங்க. ஆனால் அதையும் பக்குவமாக கொண்டு வர வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு ஒரு 3 பயிற்சி சொல்லித்தரோம். அடுத்தது இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு. அந்த நாள் மாதம் மாறும், அப்போ தேதிகள் மாறுபடும். ஆனால் அந்த நாள் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், அந்த நாளில் ஆயுர்வேத முறைப்படி அந்த குழந்தைகளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு ஒவ்வொரு மாதமும் அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டை அந்த நாளில் தொடங்கணும். இல்லைன்னா நீங்கள் வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணும். அது நீங்கள் தனியாக தொடர்பு கொள்ளும் போது அந்த விவரம், அந்த டேட்டு அதெல்லாம் சொல்லுவோம். நீங்கள் அது முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து புக் பண்ணி வாங்கணும். அது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்போ அந்த பயிற்சி இருக்குது, அது நான் சொல்லி கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதத்தில் ஒரு நாள், ஆனால் ஒவ்வொரு மாதமும் அந்த தேதி மாறுபடும். அப்படி ஒரு சப்ஜெக்ட் அது ஆயுர்வேதத்தில் இருக்குது. அதை நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் நிச்சயமாக படிப்படியாக இந்த பயிற்சிகளையும் செய்யும். கூட டயட்டு எல்லாம் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் கிட்ட ப்ளஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும், ஞாபக சக்தி நல்லாயிருக்கும், நல்லா படிப்பாங்க. இப்போ அந்த பயிற்சிகளை செய்யும்போது என்ன மாற்றங்கள் ஏற்படுன்றதை சொல்கிறேன். முக்கியமாக டெய்லி எழுப்பணும், தூங்குன்னு சொல்லணும், டிவி பார்க்காத, ஃபோனை பார்க்காத எல்லாம் சொல்லிட்டு நம்ம போராட்டமாக இருக்கும் வீட்டில். இந்த பயிற்சிகள் செய்ய செய்ய அந்த குழந்தை கரெக்டாக தூங்கிடுவார். காலையில் நீங்கள் எழுப்பவே வேண்டாம், அவரே எழுந்துருவார். அவரே எழுந்து அவரோட கடமைகளை கரெக்டாக நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் கரெக்டாக பண்ணுவார், நல்லா படிப்பார், நல்ல ஞாபக சக்தி வளரும். அதற்கெல்லாம் சிகிச்சை முறைகள் இருக்குது, பயிற்சி முறைகள் இருக்குது. அந்த வகையில் பாருங்க, இது போல் நிறைய ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிவாத தன்மைகள் குறையும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரே ஒரு விஷயம், அது எப்படின்னா இப்போ குழந்தைகள் நைட்டில் சீக்கிரம் தூங்குறது இல்லை. அந்த குழந்தைகளுக்கு நைட்டில் ஒரு 7:30 சாப்பாடை கொடுத்துருங்க. 8 அந்த குழந்தைய கையை பிடிச்சி வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு பெரியவங்க, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, யாரும் வேணாலும் கையை பிடிச்சி ஒரு 1/2 hour வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க. போகும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல கதைகள் சொல்லுங்க, நல்ல விஷயங்களை பேசிட்டு ஜாலியாக கூட்டிகிட்டு போங்க. அந்த குழந்தைகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நல்லா பதிலை சொல்லுங்க, திருப்பி கூட்டிகிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி தினந்தோறும் செய்யும்போது அந்த குழந்தைகள் இரவில் விரைவில் படுத்து தூங்கும் பழக்கம் ஏற்படும். இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது நீங்கள் உங்கள் குழந்தையோட பிரச்சனை என்னன்னு சொல்லி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, அல்லது ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம்.
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.